திமுகவுக்கு மாற்று தான் தான் ம். என்று பொசிஷன் பண்ணிக்கிறார். அண்ணா திமுக கிடையாது, தான் தான் மாற்றுன்னு பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ம். ரெண்டாவது, பிஜேபியை தான் ஒன்றும் எதிர்க்கப் போவதில்லை வரும் சட்டமன்ற தேர்தலில் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட்டார். இங்கே கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு இருந்தாலும் இல்லாத ஒருத்தவங்களை நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும், ஏன் எதிர்க்கலன்றாங்க, நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும், அவங்க பிளேயரே கிடையாதுங்கன்றாரு. அதன் மூலம் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அரசியலிருந்து தப்பித்து போகிறார். மூன்றாவதாக, அதிமுக செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு, யார் அதிமுக நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் சிலர் வருகிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தெளிவாக தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார். அதிமுகவுக்கு மாற்று தான், திமுகவுக்கு மாற்று தான் தான்றாரு, பிஜேபியை எதிர்க்கப் போவதில்லைன்ட்டார். செங்கோட்டையனை தொடர்ந்து வேறும் சிலர் வரப்போகிறார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருடைய அரசியல் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தெளிவாக திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டார், வெளிப்படையாக சொல்லிட்டார். 5 தடவை 6 தடவை சொன்னார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீய சக்தின்னும் போது நான் இவ்வளோ கடுமையாக பேசணுமான்னு தேவையான்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், திமுக ஒரு தீய சக்தி தான்றார். கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு அவருடைய அனுபவம், கரூர் இன்சிடெண்ட்டில் இருந்து அவருக்கு கிடைத்த அனுபவம், அதற்கு பிறகு கிடைத்த அனுபவம், ஏன்னா 80 நாள் பொறுத்து இப்போ தான் வெளியில் வர்றார். இந்த அனுபவம் அவருக்கு திமுக தீய சக்தி என்ற கருத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆகவே தன்னுடைய திமுக எதிர்ப்பை அவர் ரொம்ப ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு தெரியுது. ஃபைட் டு த ஃபினிஷ் தான். இனிமேல் அவர் ஏடிஎம்கேவோடலாம் போவார்னு எனக்கு தோணலை. என்டிஏக்கு போவார் என்ற எண்ணம், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிக்கிறது, 4 முனை போட்டி உறுதி என்று தான் இன்றைக்கு தெரிகிறது.